அதனால என்ன எல்லாரும் அன்ஃப்ரெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, கிளாஸ்ல என்ன ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, என் மேல பொய்யான குற்றச்சாட்டு வைத்தாலும் பரவாயில்ல. 10 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, அந்த 9 பேர் உங்களை பத்தி தப்பா சொல்றாங்கன்னா அதை நம்புவாங்க, அதை நம்புவாங்க. ஒரு பொண்ணு வந்தா அழுதுட்டே வாரா, அந்த பிள்ளை இதே போலதான். அவ சில காரியத்துல ஃப்ரெண்ட்ஸு கூட ஒத்துக்கல. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்த பிள்ளைய ரொம்ப தப்பா வந்து அவங்க கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப்ட்ட சொல்லிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து சொன்ன ஸ்டாஃப் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? நம்புவாங்க. நல்ல படிக்கிற பிள்ளை, நல்ல படிக்கிற பிள்ளை. அவ பண்ண தப்பு என்ன தெரியுமா, அவங்க கூட அவ போகல, அவங்க கட்டடிச்சு சினிமாவுக்கு போறாங்க, இவ போகல. இவளை பத்தி இதுக்கு மேல மோசமா சொல்ல முடியாது, அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளை அழுதுட்டு வந்தா, கிளாஸுக்கு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு. அவளை உட்கார வச்சு ஜோம் பண்ணி அனுப்பி விட்டு கொஞ்ச நாள் ஆகல எல்லாருக்கும் எல்லாமே அந்த ஸ்டாஃபுக்கு எல்லாமே தெரிய வருது. இப்போ அவள் நல்லா இருக்கிறான், அவளுக்கு தான் நல்ல ரிசல்ட், எல்லாத்துலயும் அவள் டாப்பா இருக்கிறான். அவளை பத்தி பொய்யான குற்றச்சாட்டு வச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அவ ரொம்ப நல்லா இருக்கிறா. இப்படி தனிமைப்படுத்தும் போது, குற்றப்படுத்தும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த வலியை நம்மால தாங்க முடியாததுக்காக நம்ம சம்மதிக்கிறோம். ஏய், நீ ஒழுங்கா எங்க கூட வாரியா, இல்ல நீ தான் பிளான் போட்டேன்னு மேடத்துக்கிட்ட சொல்லவா? ஐயோ, சொல்லிடாத. நான் திருப்பி சொல்றேன், பொய்க்கு அஸ்திவாரம் கிடையாது, வேறு கிடையாது, சரியா? அது வந்து ஈஸியா தட்டிரும், நிக்காது. ஆனா உண்மைக்கு வேறுண்டு, அஸ்திவாரம் உண்டு. சத்தியம் சாகாது, பொய் வாழாது. அதனால டெம்பரரி ரிலீஃபுக்காக சம்மதிச்சிடாத. யோசேப்பு லைஃப்ல இருக்கிற திட்டம் நிறைவேறதுக்கு முக்கிய காரணத்துல உண்டு, அவன் சில காரியத்தை சம்மதிக்கவில்லை. பினேகாஸ் என்கிற ஒருவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமும் 25வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். 7வது வசனம், அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியேசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தன்னும் பண்ணும் அறையில் அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இங்க பாருங்க, இந்த பினேகாஸ், இந்த யோசேப்புக்காவது ஃபியூச்சர் வந்து வெளிப்படுத்தப்பட்டது. இந்த பினேகாஸுக்கு ஃபியூச்சர் தெரியாது. ஃபியூச்சர் தெரியாமலும் நிறைய பேர் இருக்கிறோம். வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியாது. ஆனா அவன் எங்க இருக்கிறான்? நடு சபையில இருக்கிறான், சபையார் நடுவில் இருக்கிறான். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறது போல இந்த பினேகாசும் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு ஃபியூச்சர் தெரியாது. ஆனா அவன் எதுல கவனம் செலுத்துறான் தெரியுமா? தீமை வந்து என் எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது. அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு ஸ்திரீயை வேசித்தனம் பண்ணுவதற்காக அறையில் அழைத்து கொண்டு போகும்போது இவன் என்ன பண்றான்? அந்த அறைக்குள்ளே போய் அந்தரங்கத்துல இருக்கிற தீமையான காரியத்தை அவன் அழித்து போட்டான். உனக்கு இன்னும் ஃபியூச்சர் தெரியல. யோசேப்புக்காவது தெரிஞ்சது. எல்லாருக்கும் அப்படி தெரியுமா கேட்டா கிடையாது. நம்ம அநேகர் பினேகாஸா தான் இருக்கிறோம், ஃபியூச்சர் தெரியாது. ஆனா நம்ம சர்ச் நடுவில் இருக்கிறோம். சிலர் பாருங்க, அதாவது +2 படிக்கும் போது ஐயோ அடுத்து என்னன்னு தெரியல, ஒரு சீட்டு கிடைச்சிரும். ஒரு 3 years 4 years ஃபைனல் இயர் வரும்போது பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஏன்னா ஃபியூச்சர் தெரியல. கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்து என்னன்னு தெரியல. சில பிள்ளைங்களுக்கு குழப்பமா இருக்கும், படிக்கணுமா வேலைக்கு போகணுமா தெரியல. ஃபியூச்சர் தெரியாத பினேகாஸ். ஆனா பினேகாஸ் ஒண்ணு செய்தான், தேவன் அருவருக்கிற ஒரு 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 மோசமான காரியத்தை அழிச்சிட்டான். தீமையை வந்து நிர்மூலமாக்கிட்டான். அவன் தீமையை அழித்ததும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 12-13 வாசிங்க. என்னாகும் 25-12-13. அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக
அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்கு உரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். இதை நான் புரியும்படி சொல்றேன். அவன் அந்த தீமையை அவன் அழிச்சான் பாத்தீங்களா, அவனுக்கு என்ன ஃபியூச்சர்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஃபியூச்சர் தெரியாம இருக்கிறீங்க, ஃபியூச்சர் தெரியணுமா? உங்க அந்தரங்கத்துல தேவன் அருவருக்கிற காரியம் இருக்கும்னா அதை இல்லாம ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க ஃபியூச்சரை கர்த்தர் சொல்லுவார். உங்க ஃபியூச்சர் சொல்லுவார். உனக்கு ஃபியூச்சர் தெரியல, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். ஃபியூச்சர் தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, உன் அந்தரங்கத்துல நீ தீமையை வச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு வெளிப்படுத்தப்படாது. அதை இல்லாம ஆக்கிரு. ஆமென். இப்போ நான் அடுத்து கேட்கிறேன், எத்தனை பேருக்கு என் ஃபியூச்சர் தெரியணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு? ஆமென். எதுக்கு கை தூக்கணும்? எதுக்கு கை தூக்குனீங்க? மிச்சரா எதுக்கு கை தூக்கணும்? ஆனா தெரிஞ்சா இல்ல. யோசிப்ப மாதிரி சிலருக்கு கர்த்தர் சொல்லி இருக்கலாம். ஆனா பிணைகாச மாதிரி தான் நம்ம அநேகர் இருக்கும். ஃபியூச்சர் தெரியல. ஃபியூச்சர் தெரியாதா? தெரியும். ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, இவனுக்கு ஆசாரிய பட்டம். எதுக்கு அப்புறம் தெரியுமா? ஒரு தீமை உன் அந்தரங்கத்துல ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். ஆனா உள்ள பார்த்தா தீமை இருக்கு. அது இல்ல, இன்னி வேண்டாம். இன்னைக்கு நீங்க அதை செய்யுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெப நேரத்தில் நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் விடுதலை, இந்த பிணைகாஸ், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பொசிஷன் இதுதான்ப்பா, ஆசாரிய பட்டத்துக்கு அவன்தான். ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். அவன் நிற்பான். அப்பா அவ்வளவுதான், கன்ஃபர்மேஷன். ஆமென். ஆஃபர் லெட்டர் கிடைச்சிட்டு இதான் ஃபியூச்சர்னு தெரிஞ்சிட்டு. ஃபியூச்சர் தெரியலன்னு வைங்களேன், நம்ம லைஃப்ல சின்ன சின்ன குறைகள் பலவீனங்கள் கூட நமக்குள்ள பயத்தை கொண்டு வந்துடும். ஃபியூச்சர் தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன். ஆமென். இதெல்லாம் என்ன ஆண்டவர் தான் சொல்லிட்டார் இல்லையா? ஃபியூச்சர். பிணைகாஸ் யோசேப்பை போல எல்லாருக்குமே வெளிப்படுத்தப்பட்டதா இல்ல. உன்னுடைய அந்தரங்கம் அதை அழிச்சிரு, அதை அழித்து போடு. அதாவது அழிக்க வேண்டியதை அழிக்கணும். அது இருக்கக்கூடாது, அது இருக்கவே கூடாது. மூன்றாவது ஒரு வாலிபனை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த கடைசி 3 லைனை எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாரும் சத்தமா வாசிங்க. இன்னொரு விஷயம் கூட, ஏன் அடிமைப்பட மாட்டீங்க பவுலே? ஏன் அடிமைப்பட மாட்டேன்னா 13வது வசனத்துல சொல்றாரு, இந்த சரீரம் வேசித்தனத்துக்குரியது அல்ல, கர்த்தருக்கே உரியது. எல்லாரும் உங்க நெஞ்சில் அப்படி கை வைங்க பார்க்கலாம். இப்ப நான் சொல்றத சத்தமா சொல்லுங்க. இந்த சரீரம், என்னுடைய சரீரம் கர்த்தருக்கே உரியது. சத்தமா சொல்லுங்க. என்னுடைய சரீரம் கர்த்தருக்கே உரியது. அப்போ இந்த சரீரத்துடைய ஓனர் யாரு? கர்த்தர். இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது, இந்த சரீரத்தை டேமேஜ் ஆக்க கூடாது. லேவியர் ஆகமத்துல அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். சொல்லும் போது குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. லேவியர் ஆகமம் 19வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல்
குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் என்ன இருக்கு? நான் கர்த்தர். ஏன் அந்த இடத்துல நான் கர்த்தர்னு வைக்கிறார்? ஏன்னா இந்த சரீரம் யாருக்குரியது? சத்தமா சொல்லுங்க. என் சரீரம் கர்த்தருக்குரியது. அந்த இடத்துல அவர் தம்முடைய நாமத்தை வைக்கிறார். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? Do not cut your bodies for the dead and do not mark your sin with tattoos. உன் சரீரத்தில் டாட்டூ போடக்கூடாது. இன்னைக்கு இது ஒரு பெரிய ட்ரெண்ட், பெரிய ஃபேஷன். சில சொல்லுவாங்க நான் ஜீசஸ் எழுதினேன். இல்ல, நிறைய ஜீசஸ் உண்டு. ஆமென். டாட்டூ போடக்கூடாது. ஏன் அந்த இடத்துல சொல்ற நான் கர்த்தர், ஐ ஆம் தி லார்ட். இந்த சரீரம் உன்னுடையது கிடையாது. ஆமென். சிலர் அன்னைக்கு ஒரு சகோதரன், ஒரு வாலிப தம்பி தான், அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி டாட்டூ போட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு யாரோ ஒருத்தங்க சுவிசேஷன் சொல்லி வந்தான். வந்து பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டர் எனக்கு தெரியாத டைம் போட்டேன், தெரியாம போட்டேன், எனக்கு இப்போ அது என்ன பண்ணுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு வந்தான். அது அல்ல, அது கர்த்தர் கண்டிப்பா அவனை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்வான். ஏன்னா அவன் அறியாத உள்ள காலத்துல, ஆனா கர்த்தரை அறிந்த பிறகும் அதுவும் அது அக்செப்ட், பைபிள் வந்து அக்செப்ட் பண்ணல. நான் உன்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, தம்பி நீ எதை நினைச்சு ஒரி பண்ணாத, ஆனா இதை மாத்துறதுக்கான ஏதாவது சொல்யூஷன் இருக்கும்னா தயவு செய்து அதை செய். இதை மாத்துறதுக்கான ஏதாவது சொல்யூஷன். சிலர் பாருங்க பெரிய ஓவர் ஸ்மார்ட் ஆகி பேர், அவங்களுக்கு பிடிச்சவங்க பேரை, அது ஃபேக் ஐடி. இப்படி 7-8 ஐடி வச்சிருக்கிறான். வேற எழுதி பச்சை குத்தி மூக்கிலே குத்து. இது வந்து நீ அப்படி பண்றனாலே நீ என்ன சொல்றேன்னா நான் உம்முடையவன்லாம் கிடையாது அப்படிங்கிற. அது எங்க பாஸ்டரே குத்தி இருக்கிறாரு. பாஸ்டர் போற இடத்துக்கு போங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, சரீரத்தில் எங்கேயுமே மார்க் பண்ணிராத, நான் கர்த்தர் அப்படிங்கிறார். நான் கர்த்தர், ஐ ஆம் தி லார்ட். சரீரத்தில் மார்க் பண்ணிராத.